ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளெண்டர் டுடோரியல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டுடோரியல் பார்க்க போகிறோம்னா ஷேடிங். ஸோ ஷேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டுடோரியல் தான் வந்து இந்த சாப்டர் தான் வந்து கடைசி சாப்டர் நம்மளோட சீரீஸில். ஸோ இது வரைக்கும் நம்ம சீரீஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாடலிங் பார்த்துருக்கோம், ஸ்கல்ப்டிங் பார்த்துருக்கோம், அண்ட் யூவி எடிட்டிங் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த எபிசோடில் வந்து நம்ம ஷேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மாடலிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மாடிஃபைஸ்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். அண்ட் எடிட் மோட் டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்கல்ப்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அண்ட் யூவி எடிட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு மாடலுக்கு யூவி அன்ட்ராப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். லைக் எப்படி பண்ணணும் நான் சொல்லி தரல, பட் ஆனால் அதுக்கான டூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஷேடிங்க்கு வந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஷேடிங் தான் கைஸ் இருக்குல்ல லாஸ்ட் சாப்டர். ஆக்சுவலி இது லாஸ்ட் சாப்டர் கிடையாது, இன்னும் வந்து ரிகிங் அண்ட் அனிமேஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் செப்பரேட்டான ஒரு கிளாஸ், அது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே அடங்காது, நம்மளோட சாப்டர்ஸ்குள்ளே அடங்காது. ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கலாம். அண்ட் ரெண்டரிங் வந்து ஆஸ் யூஷுவல் அதுவும் நம்ம தனியாகவே பார்த்துடலாம். ஆக்சுவலி அது நம்ம மாடலிங் பண்ணவே ரெண்டரிங்கும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். அது வந்து பெரிய விஷயமே இல்லை, அது சின்ன மேட்ரு தான். ஸோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் வந்து ஷேடிங் எடுத்துட்டேன். ஸோ ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஷேடிங்கிறது என்னன்னா அதுதான் வந்து டெக்ஸ்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம மாடலுக்கு ஒரு கலர் கொடுக்குற பவர் வந்து இந்த ஷேடிங்க்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இப்போ வெறுமனே இந்த மொட்டையாக பார்த்தா ஒரு கிரே பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி பார்த்தா பார்த்தோன்னே அந்த ஒரு ஃபீலே வராது. ஓகேங்களா? ஸோ இதுவே இதில் வந்து ஒரு இப்போ பார்க்க உட்டு மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு வுட் கலர் மாதிரி போட்டு அதில் வுட் டெக்ஸ்சர் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸோ இது பார்க்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செமி ரியலிஸ்டிக் இல்லை ஒரு ஸ்டைலைஸ்டு வுட் டெக்ஸ்சர் மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்கே ஷேடிங்கோட கான்செப்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கலர் கொடுக்கறது தான் வந்து ஷேடிங்கோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷேடிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அவுட்புட்ஸ்லேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷேடர்ஸ், டெக்ஸ்சர்ஸ், கலர்ஸ், வெக்டர்ஸ், கன்வெர்டர், ஸ்கிரிப்ட், குரூப் அண்ட் லேஅவுட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து எதுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நோட்ஸ் மட்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் நம்ம ஷேடரில் ஒரு 100 to 50% நம்ம எல்லா ஷேடிங்குமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் 100 to 100% நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் இருக்க எல்லா ஷேடருமே வந்து நீங்கள் ஒன்று நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். லைக் ஒன்று நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் பண்ணி தான் வந்து எனக்கு என்னென்ன ஷேடர்லாம் யூஸ் பண்ண எது வரும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஷேடர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு ஷேடரை உருவாக்கவும் முடியும். அதே மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேரில் ரெடி பண்ண டெக்ஸ்சர்ஸை வந்து நம்ம பிளெண்டரில் ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாடலுக்கு வந்து அசைனும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 5 கான்செப்ட் ஒன்று எடுத்திருக்கோம். ஷேடர்ஸ், கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ், வெக்டர்ஸ் அண்ட் கன்வெர்ட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கான்செப்ட் தான் வந்து நம்ம த்ரூ அவுட்டாக ரிப்பீட்டடாக வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் என்னோடய போர்ட்ஃபோலியோஸ் எடுத்து ஆர்ட் ஸ்டேஷனில் போயிட்டு போர்ட்ஃபோலியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் டெக்ஸ்சர்ஸ் அசைனும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் தான். பட் ஆனால் இதில் ஒரு சில டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம பிளெண்டர்லேயே டிஃபால்ட்டாகவே க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான ஒரு இது வச்சுக்கிட்டு லைக் டிஃபால்ட் நோட்ஸ் வச்சுக்கிட்டு அண்ட் பிளெண்டரில் இருக்க இந்த ஷேடிங் கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட் பேஸ்டு தான். ஸோ இப்போ இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ இந்த நோடு கனெக்ட் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நோட் பேஸ்டில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து பிளெண்டரில் ஒர்க் ஆகும். ஸோ அது நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் வந்து நம்ம ஷேடர்ஸ்லேருந்து நம்ம வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷேடர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப். ஓகேங்களா? ஸோ இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் தான் நம்ம மாயாவில் வந்து இந்த எப்படி சொல்கிறது இந்த
அர்னால்டுக்கான ஷேடர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அர்னால்டுக்கான ஷேடர்ஸ் அண்ட் மென்டல் ட்ரேக்கான ஷேடர்ஸு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் தான் இதில் வந்து ஷேடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ பிளெண்டரோட மெட்டீரியல் தான் இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கலர். ஸோ கலர் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். அண்ட் சப்சர்ஃபேஸ்ன்றது எதுவுமே இல்லை, லைக் வந்து ஒரு செகண்டரி ஸ்கின் மாடல் மாதிரி அது. ஸோ அது உங்களுக்கு போக போக தெரியும். அண்ட் இதில் மோஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ் கலர், மெட்டாலிக். ஓகேங்களா. ஸோ மெட்டாலிக் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்பெக்குலர் அண்ட் ரஃப்னஸ் அண்ட் அனிஸ்ட்ராஃபிக். ஓகேங்களா. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எமிஷன் ஸ்ட்ரென்த், ஆல்ஃபா, நார்மல். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயந்தான் மட்டும்தான் நம்ம இந்த ஷேடர்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மெயினாக இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் வந்து இந்த ட்ரிப்ளே டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரிப்ளே டைப்பில் ஒரு குவாலிட்டியில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ணணும்னா அதுக்கு வந்து மொத்தம் 5-6 மேப்ஸ் கிட்ட தேவைப்படும். ஒன்று வந்து டிஃப்யூஸ் மேப், இன்னொன்று வந்து மெட்டல்னஸ் அண்ட் ரஃப்னஸ், நார்மல், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆம்பியன்ட் எகல்ஷன். ஸோ அண்ட் மேபி ஸ்பெக்குலர் கூட ஒரு சில இதில் வந்து வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மேப்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் மோஸ்ட்லி வந்து நம்ம 5 மேப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 6வது மேப் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா. ஸோ இந்த 6 மேப்ஸையும் வந்து நம்ம இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பிளெண்டரோட பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ஷேடர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததுபடி பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா இதுவும் அதே தான், பிரின்சிபல் டிஎஃப் அதே தான். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா வெறும் பேஸ் கலரும் உங்களுக்கு ரஃப்னஸ் அண்ட் நார்மல் இந்த 3 சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இது ஒன்று வந்து ஆக்சுவலி இதில் இன்னொன்று என்னென்னா இதை வந்து நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் மெட்டீரியல் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெட்டீரியல் அவுட்புட் தான். ஸோ இங்கே சர்ஃபேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ்ன்ற இந்த ஆப்ஷனில் தான் வந்து உங்களோட ஷேடர்ஸை வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ வால்யூம்ன்றது வந்து ஃபாக். இந்த ஃபாக் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதை நம்ம வால்யூம் லைக் அந்த ஃபாக் ஷேடரை ஆட் பண்ணோம்னா அந்த ஷேப்புக்கு அந்த ஃபாக் வந்து அப்படியே அசைன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஃபாகை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபாக் இது பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஃபாக் வந்து ரெண்டரில் தெரிகிறதுக்கு நம்ம சர்ஃபேஸில் போடக்கூடாது. ஸோ சர்ஃபேஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபாக் தெரியணும்னா அதுக்கு நம்ம வால்யூமில் போடணும். ஓகேங்களா. ஸோ வால்யூமில் போட்டால் தான் அந்த ஃபாக் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அண்ட் கிளாஸ் பிஎஸ்டிஎஃப். ஸோ கிளாஸ் பிஎஸ்டிஎஃப்னா லைக் அதே தான். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர், ரஃப்னஸ் அண்ட் நார்மல் அண்ட் இதில் வந்து ஐஓஆர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஐஓஆர்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த ஐஓஆர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் இந்த கார் மிரர் கிளாஸு அண்ட் வின்ஷீல்ட் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டைப் மாடல்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம இந்த கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வால்யூம் ஸ்கேட்டர். ஸோ வால்யூம் ஸ்கேட்டர் தான் நம்ம வந்து ஃபாக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஷேடர். ஓகேங்களா. இப்போது ஒரு ஸ்பியர் டைப்பில் எனக்கு ஒரு ஃபாக் வேணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்பியர் பால் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் வால்யூம் ஸ்கேட்டர் அப்ளை பண்ணணும். வால்யூம் ஸ்கேட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வால்யூம் இருக்கா, இந்த வால்யூம் அப்படியே இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இந்த வால்யூமில் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இப்போ ட்ராப் பண்ணிட்டீங்களா, இப்போ ட்ராப் பண்ணோன்னே இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது மெட்டீரியல் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு என்ன காட்டும், அந்த ஸ்பியர் வந்து இப்போ ஒரு ஃபாகாக இருக்கும், அதாவது ஸ்பெரிக்கல் ஃபாகாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அசைன் ஆகும். அண்ட் மிக்ஸ் ஷேடர். ஓகேங்களா. ஸோ மிக்ஸ் ஷேடர்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீச் மண்ணுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பீச் மண்ணில் சாண்டும் இருக்கும், கல்லும் இருக்கும். ஓகேங்களா. இப்போது கல் வேணாம்,
லைட் சாண்டு அண்ட் டார்க் சாண்டு, ஓகேவா, ரெண்டுமே இருக்கும். ஓகேவா, தண்ணிப்பட்ட டார்க் சாண்டு, தண்ணி படாத இடம் லைட் சாண்டு. ஓகேங்களா, இப்போ இதுவே வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேங்களா, ரெண்டாக பிரித்து இதில் வந்து லைட் சாண்டு, இது டார்க் சாண்டு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ லைட் சாண்டை வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு ஷேடரில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, டார்க் சாண்டை வந்து நான் இந்த செகண்ட் ஷேடரில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ஷேடர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைனல் ஷேடரை நான் இங்கே சர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணனா எனக்கு என்ன காட்டுன்னா இங்கே லைட் சாண்ட் அண்ட் டார்க் சாண்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு கலரில் வந்து எனக்கு மெட்டீரியல் அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து லைட் சாண்ட் தான் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன்னா நான் இந்த ஃபேக்டரை வந்து நான் கம்மி பண்ணேன்னா எனக்கு லைட் சாண்ட் அதிகமாக வரும். இதுவே நான் ஜாஸ்தி பண்ணேன்னா லைட் சாண்ட் எனக்கு கம்மியாக வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஷேடரை மிக்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட்டோட இதுதான், அந்த அவுட்புட்டுக்கு கிடைக்கிற அந்த ஆப்ஷன் தான் வந்து இங்கே நீங்கள் மிக்ஸ் ஷேடர். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேக்டர்லேயே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போதைக்கு இதை கட் பண்ணிடலாம். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா எமிஷன் ஷேடர். ஓகேங்களா, இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ எமிஷன் பார்த்தீங்கன்னா லைட். ஓகேங்களா, ஸோ மெயின்லி வந்து நம்ம லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஷேடர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காரு பேக் சைடில் இருக்கிற அந்த ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் ஹெட்லைட்டு, இல்லைனா அந்த இண்டிகேட்டர் போட்டால் அந்த ஒரு லைட்டு. ஸோ அந்த லைட் எல்லாமே பிளிங்காகி வரணும், இல்லைனா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை கம்மியாக இருக்கணும்னா அதுக்கு வந்து இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்டன்ஸில் வந்து எமிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் தனியாக இருக்குது. ஸோ அந்த மேப் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மேப்போட கலரை இந்த கலரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எமிஷனோட ஷேடரை வந்து நீங்கள் இந்த எமிஷனுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து எமிஷனோட லைட் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எமிஷனோட வேலை. அண்ட் இதுதாங்க ஷேடரை வந்து நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிற ஷேடர்ஸ் எல்லாமே. அண்ட் மூவிங் டு இஸ் கலர். ஸோ கலரில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஒரு இமேஜை பிரைட்டாகவோ இல்லைனா கான்ட்ராஸ்ட் கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ உதவும். ஓகேங்களா, ஸோ அதுதான். அண்ட் காமாவும் அதே மாதிரி தான், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாதிரியே தான். பட் ஆனால் அதில் இருக்க இமேஜோட இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணுறதோ ஜாஸ்தி பண்ணுறதோ வந்து லைக் இமேஜோட இன் டெப்த்தை கம்மி பண்ணுறதோ ஜாஸ்தி பண்ணுறதோ இதோட வேலை. ஓகேங்களா, காமாவோட வேலை. ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஸோ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்றது லைக் இந்த எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு புக்கு வந்து எல்லோ கலரில் இருக்குன்னா அந்த புக்கை வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிங்க் கலராக மாற்றணும் இல்லை ப்ளூ கலராக மாற்றணும்னா அதுக்கு வந்து இந்த ஷேடரை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷேடரை வந்து உங்களால் மல்டிபிள் கலர்ஸை வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் அந்த கலர்ஸோட சேச்சுரேஷனை வந்து உங்களால் அதிகம் பண்ண முடியும், கம்மி பண்ணவும் முடியும். அண்ட் அதோட வேல்யூஸை ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸோட வேலை. அண்ட் மிக்ஸ். ஸோ மிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் மிக்ஸ் ஷேடர். ஓகேவா, இந்த மிக்ஸ் ஷேடர்னா ரெண்டு ஷேடரை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு வந்து இங்கே டைரெக்டாக மெட்டீரியல் அவுட்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் இதுவே மிக்ஸ் கலர்னால் ரெண்டு டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது டெக்ஸ்சர் ஏ அண்ட் டெக்ஸ்சர் பின்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டெக்ஸ்சர் ஏ வந்து நான் ஏல கனெக்ட் பண்ணுறேன், டெக்ஸ்சர் பியை வந்து நான் பியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது கனெக்ட் பண்ணோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்சர் ஏல வந்து என்ன சொல்லிட்டோம், ஓகே ரெட் இருக்குது. அண்ட் டெக்ஸ்சர் பியில் வந்து ஒயிட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும்னா இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நான் எதில் கனெக்ட் பண்ணுவேன்னா டேரெக்டாக இந்த பேஸ் கலரில் கனெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் வந்து சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஏன்னா சர்ஃபேஸில் தெரியணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஷேடர் நான் வச்சுருக்கணும். ஷேடரில் வந்து எனக்கு தெரியணும்னா அதுக்கு நான் வந்து மிக்ஸ் கலர் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை நான் வந்து ஷேடரில் பேஸ் கலரில் போட்டேன்னா எனக்கு வந்து பேஸ் கலரில் அதோட இந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி அதோட ரிசல்ட் வந்து எனக்கு பேஸ் கலரில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மிக்ஸ் ஷேடரோட வேலை. ஸோ அண்ட் மூவிங் டு திஸ் டெக்ஸ்சர் பார்ட்.
ஸோ இந்த டெக்ஸ்சர் பார்ட்டு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த இமேஜ் டெக்ஸ்சர்ன்றது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் டெக்ஸ்சரில் தான் நம்மளோட அந்த 5 மேப்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிபிஆர் மேப்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த பேஸ் கலர், நார்மல், ரஃப்னஸ், மெட்டல் அண்ட் பம்ப், ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இதில் தான் லோட் பண்ணுவோம். நம்ம ஓப்பன் கொடுத்து நம்ம அந்த இமேஜஸில் எங்கே இருக்கோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இது கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கலர் இருக்குல்ல, இதை அப்படியே ட்ராக் பண்ணி பேஸ் கலரில் நீங்கள் போட்டுடலாம். சப்போஸ் இது வந்து பேஸ் கலராக இருந்தால் பேஸ் கலர் ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லை ரஃப்னஸ்னால் மெட்டாலிக்னால் மெட்டாலிக்கில் ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லை ரஃப்னஸில் ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ஃபாவில் ட்ராப் பண்ணலாம். எமிஷன் இல்லைன்னா நார்மல். ஆனால் நார்மலுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி வழி ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இமேஜ் டெக்ஸ்சரோட வேலை ஓகேங்களா. ஸோ உங்களோட மேப்ஸை வந்து எல்லாமே அலைன் பண்ணி கரெக்டாக அதோட ஷேடர்ஸ்க்கு வந்து உங்களை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற வேலை தான் இமேஜ் டெக்ஸ்சரோட வேலை. அண்ட் ஸ்கை டெக்ஸ்சர்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம மாயாவில் வந்து ஸ்கை டூம் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு பெரிய ஸ்பியர் ஆட்டம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பியரில் வந்து ஸ்கை டூம் ரியல் டைம் ஸ்கை டூம் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் நம்ம பிளெண்டரில் வந்து உங்களால் லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது சன்லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக டைரக்ஷன் லைட்டை போகிறத விட இந்த மாதிரி ஸ்கை டெக்ஸ்சர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். லைக் இன்னும் அந்த சன்னோட இன்டெப்த்தை வந்து அதிகம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்கை டெக்ஸ்சரோட வேலை. ஸோ இதுவும் நம்ம பிளெண்டரில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. மெயின்லி வந்து இந்த இன்டீரியரில் அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரிக்கு வந்தால் நம்ம ஐஇஎஸ் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஐஇஎஸ் டெக்ஸ்சர் வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். லைக் இந்த ஐஇஎஸ் ஃபார்மேட்டில் ஒரு லைட் சோர்ஸ் ஒன்று இருக்கும் இன்டர்நெட்டில். நீங்கள் கூகுளில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த கூகுளில் இருக்கிற அந்த இமேஜஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னலில் போயிட்டு அந்த லைட் சோர்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம், இறக்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா. பட் ஆனால் அந்த லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ணுறதே நல்லதாக இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் அது உங்களுக்கு தெரிலனா கூகுளில் போயிட்டு ஐஇஎஸ் லைப்ரரின்னு போட்டுங்க. ஸோ ஐஇஎஸ் லைப்ரரின்னு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இது நீங்கள் எது வேணாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், ஃப்ரீ சோர்ஸு. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஐஇஎஸ் டெக்ஸ்சர் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இது வந்து நீங்கள் லைட்டில் தான் இந்த இது பண்ண முடியும். சப்போஸ் ஒரு பாயிண்ட் லைட் எடுத்துக்கிட்டால் அந்த பாயிண்ட் லைட்டில் வந்து நீங்கள் இந்த ஐஇஎஸ் டெக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் உங்களால் வேறு எந்த ஷேடர்லையுமே இந்த ஐஇஎஸ் டெக்ஸ்சரை உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி லைட்டில் மட்டும் தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ கிரேடியன்ட் டெக்ஸ்சர் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிரேடியன்ட்னாலே என்னன்னு தெரியும், 2 கலர் மிக்ஸ் ஆகி வர்றது. ஸோ கிரேடியன்ட் லீனியர், குவாட்ரிக், ஈஸின், டயகனல், ஸ்பெரிக்கல், ரேடியல். ஸோ இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மஸ்கிரேவ் டெக்ஸ்சர், நாய்ஸ் டெக்ஸ்சர் அண்ட் வாரனாய் டெக்ஸ்சர். ஸோ இது மூணுமே வந்து சேம் டெக்ஸ்சர்ஸ் தான். பட் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் இதோட ஷேப்ஸ் தான். ஸோ ஷேப்ஸ் மட்டும் தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மற்றபடி இது எல்லாமே வந்து சேம் ஒரே வேலை தான் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளெண்டர்லேயே வந்து ஒரு ராக்கி சாண்டு டெக்ஸ்சர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மஸ்கிரேவ் டெக்ஸ்சர், நாய்ஸ் டெக்ஸ்சர், வாரனாய் டெக்ஸ்சர் இது யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் வாரனாய் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி உங்களால் ஃபாகில் இருக்கிற அந்த ரேண்டம் ஃபாக்ஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நம்ம இந்த நாய்ஸ் அண்ட் மஸ்கிரேவ் அண்ட் வாரனாய் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அதை நம்ம போக போக பார்க்கலாம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெக்டார். ஸோ வெக்டாரில் பார்த்திங்கன்னா நம்ம 2 வெக்டார் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பம்ப் வெக்டார் ஓகேங்களா. ஸோ பம்ப் வெக்டாரில் தான் வந்து நம்ம
இங்கே நார்மல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நார்மல் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இமேஜ் டெக்ஸ்சரில் ஒரு நார்மல் மேப்பு அப்லோட் பண்ணுவீங்க. அந்த அப்லோட் பண்ண இமேஜ் டெக்ஸ்சர் நார்மல் மேப்பை இங்கே வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் போடுவீங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பம்ப் மேப்பை இந்த நார்மல் மேப்போட இந்த ஷேடர் இருக்க இந்த நார்மல் நோடோட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிஎஸ்டிஎஃப்பை தான் வந்து நீங்கள் சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இமேஜ் டெக்ஸ்சருக்குள்ளே போயிட்டு அந்த நார்மல் மேப்பை வந்து நீங்கள் அந்த மேப்பை இந்த இமேஜ் டெக்ஸ்சரில் லோட் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த கலர்லேருந்து பம்ப் நோடில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த பம்ப் நோடில் இருக்கிற இந்த நார்மல் மேப்பை இந்த நோடை கனெக்ட் பண்ணி ஷேடரில் இருக்க இந்த நார்மலோட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து நார்மல் மேப் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் பண்ணலன்னா உங்களால் வந்து பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு ஒரு ஈஸியான வழியும் ஒன்று இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்புன்றது என்னென்னா இது வந்து ஹைட் மேப். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ஸலேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ஸலேஷன்றது பார்த்தீங்கன்னா இந்த டெரைன் பேஸ் பண்ணி வர்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டெரைனில் எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் நார்மல் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு அந்த டெப்த் எல்லாமே எடுத்து கொடுக்கும் பயங்கரமாக. நார்மலை விட டெப்த்து வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சேம் ப்ராசஸ் தான். இமேஜில் போயிட்டு அந்த ஹைட் மேப்பை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணினதுக்கப்புறம் கலர்லேருந்து ஹைட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டெக்ஸ்சரில் என்ன நீங்கள் மேப் வச்சுருக்கீங்களோ அந்த மேப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்போட கனெக்ட் ஆகணும். ஸோ இப்போ அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக மெட்டீரியல் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் அவுட்புட்டில் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்குலேருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெட்டீரியல் அவுட்புட்டுக்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷேடருக்கு கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது அப்படியே தான் ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணாதான் மட்டும்தான் உங்களால் வந்து ஹைட் மேப்பை வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களால் ஹைட் மேப்பை வியூ பண்ண முடியாது. சப்போஸ் உங்களோட ஹைட் மேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா இந்த மிட் லெவல்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மிட் லெவல் அண்ட் ஸ்கேலிங் இது ரெண்டுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஹைட் மேப்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் ஆஃப் கன்வெர்ட்டருக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ கன்வெர்ட்டருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த நம்ம கலர் ரேம்ப் எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இந்த கலர் ரேம்ப் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த கலர் ரேம்ப்ன்றது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களாங்க? ஸோ இப்போ ஒயிட்டில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து விசிபிளாகவும் பிளாக்கில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து இன்விசிபிளாகவும் வந்து ஆக்குறது பவர் இருக்குது இதுக்கு. ஸோ இந்த கலர் ரேஞ்ச் வந்து நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இமேஜ் டெக்ஸ்சரில் ரஃப்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரஃப்னஸ் மேப்பை வந்து நான் இந்த ஷேடர் ரஃப்னஸ் நோடோட நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கிறேன், ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா ஸோ இந்த கலர் ரேஞ்ச் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் நான் ரஃப்னஸ் மேப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், தவறுதலாக வந்து ரஃப்னஸை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன். எனக்கு வந்து மாடல் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த ஷைனிங்கை குறைக்கணும்னா நான் திரும்பி சப்ஸ்டன்ஸ் பெயிண்டருக்கு போயிட்டு அந்த ரஃப்னஸை சரி பண்ணிவிட்டு திரும்ப மேப்பை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கலர் ரேம்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ கலர் ரேம்ப் ஜஸ்ட் நீங்கள் இந்த 2 லைனுக்கு நடுவில் அப்படியே ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ இங்கே இந்த 2 லைன் இருக்குன்னா அந்த 2 லைனுக்கு அப்படியே நடுவில் இப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். சப்போஸ் இல்லை நான் மேனுவலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகே. ஜஸ்ட் கனெக்ட் டு ஃபேக்டர் அண்ட் கலர் டு ரஃப்னஸ். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ ரஃப்னஸ் மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக், கிரே அண்ட் ஒயிட் இது 3 கலர் மிக்ஸ் ஆகி தான் வந்து உங்களுக்கு ரஃப்னஸ் மேப்பே கிடைக்கும். ஓகேங்களா?
அண்ட் ரஃப்னஸ் மேப்பில் வந்து உங்களுக்கு பிளாக் தெரிகிறது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி வந்து டார்க் கிரே அண்ட் லைட் கிரே அண்ட் ஒயிட். இது மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதில். ஸோ இதில் இருக்கிற இந்த கலரை வந்து நீங்கள் கிரேக்காக மாற்றிடுங்க, டார்க் கிரேக்காக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அந்த ரஃப்னஸ் மேப்பில் உங்களுக்கு எந்த பார்ட்டை வந்து நீங்கள் ரஃப்னஸில் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் இல்லை அதிகம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் டைம் சேஞ்சரை இந்த டைம் ஸ்லைடரை வந்து நீங்கள் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இல்லை டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டருக்கு போயிட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கலர் ரேஞ்சோட வேலை. அண்ட் இது ஆட். ஸோ ஆட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேல்யூஸை வந்து உங்களுக்கு ஒன்றா லைக் எப்படி சொல்கிறது, இப்போது மெட்டல்னஸ் அண்ட் ரஃப்னஸில் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் டெக்ஸ்சரில் பேஸ் கலர் இருக்குது. ஓகேவா? ஸோ பேஸ் கலர் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த நோடு எடுத்துக்கிறேன், RGB to BW. ஸோ BWன்றது என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேங்களா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கலரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த இமேஜ் கலரில் இருக்குது. நான் இதை வந்து எனக்கு ரஃப்னஸ் ஆக்கணும் அண்ட் மெட்டல்னஸாகவும் நான் ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து ஒரு கலரை பிக் பண்ணி நான் இங்கே ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ராப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து நான் டைரெக்டாக இங்கே நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அப்படி நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த ஆட் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கலர் ரேம்ப்னு சொல்லிட்டு சொன்னல, ஸோ அந்த ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ பேஸ் கலர் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட பேஸ் கலர் இருக்குது, ஆனால் ரஃப்னஸ் மேப் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ ரஃப்னஸ் மேப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட RGB, ஸோ இப்போ கலர் மேப் தான் RGB. ஓகேங்களா? ஸோ ரஃப்னஸ் மேப் எப்படி இருக்கும், பிளாக், கிரே, ஒயிட் இந்த கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் RGB to பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம கலர்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூவை நம்ம இந்த வேல்யூ ஏல நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஏல போட்டோம்னா இது வந்து ஆட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து கலர் வேரியேஷன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதில் வந்து கிரேவாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரே மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்னஸில் வந்து டார்க் கிரே, லைட் கிரே அண்ட் ஒயிட் இது 3மே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்மகிட்ட வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கலரை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டோட மர்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கலரை வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் இந்த டார்க் கிரே வித் ஒயிட்டோட மர்ஜ் ஆகி எனக்கு வந்து ரஃப்னஸ் மேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரஃப்னஸ் மேப் நம்ம இப்படி தான் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நம்மகிட்ட ரஃப்னஸ் மேப் இல்லைன்னா, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதோட டூல்ஸை வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பிளெண்டர் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் சொன்ன இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்ஸ் வந்து எல்லாமே வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகி தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் நம்மளோட மாடல் அண்ட் நம்மளோட AAA குவாலிட்டி இதெல்லாமே வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட கடைசி சாப்டர். ஸோ கடைசி சாப்டர் வெற்றிகரமாக நம்ம முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி மாடல் பண்ணலாம், என்னென்ன மாடல்ஸ் நம்ம பண்ணலாம், என்விரான்மெண்ட் எப்படி பண்ணலாம், அது மாடுலர் என்விரான்மெண்ட் எப்படி பண்ணலாம், அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டைலைஸ்டு டெக்ஸ்சர் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து லைன் பை லைன் அடுத்தடுத்து நிறையவே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்.
And until then, signing off from Karpum Karpipam. Bye bye.